Hi student, இன்னைக்கு நம்ம வந்து observation from the Elegam diagram பற்றி பார்க்க போகிறோம். ஸோ Elegam diagram உடைய என்னென்ன observations இருக்குது. First observation பார்த்தீங்கன்னா, for most of the metal oxide formations, the slope is a positive. So it can be explained as follows. So oxygen gas is consumed during the formation of metal oxide, which results in the decrease in randomness. Hence, delta S become negative. And it makes the term T delta S positive in the straight line equations. In the straight line equation. இப்போ இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் ஏ பாசிட்டிவ். ஃபார் எலிகாம் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஸ்லோப் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் இந்த ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் இனிஷியலாக எப்படி இருக்குனாக்கா ஹையாக இருக்கும். இது ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைண்ட் ஆகிட்டு ஒரு ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எப்படி இருக்குனாக்கா, இப்போ வந்து ஸோ ஒரு மெட்டல் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இந்த ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ என்ட்ரோபி எப்படி இருக்க, ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆக இதனுடைய கான்சன்ட்ரேஷனாக குறையும். எதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும், ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, கன்சியூம் ஆகுது. ஸோ அதனுடைய என்ட்ரோபி என்ன ஆகுதுனாக்கா டிக்ரீஸ் ஆகுது. டெல்டா எஸ் எப்படி இருக்குது, நெகட்டிவ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, டெல்டா எஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆகுதுனால ஸோ இப்போ வந்து இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ஸு. அப்போ ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆக இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனால இது ரேண்டம்னஸ் குறையும். டெல்டா எஸ் வேல்யூன்னு ஆகும், நெகட்டிவ் ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம டெல்டா எஸ் வேல்யூவை நம்ம புட்டப் பண்ணாக்கா இப்போ வந்து டெல்டா ஹெச் மைனஸ் அகெயின் ஒரு மைனஸ் டி டெல்டா எஸ். ஏன்னா இங்கே வந்து டெல்டா எஸ் வேல்யூ வந்து குறையிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் டெல்டா எஸ் வேல்யூ போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டெல்டா எஸ்ஸு. அப்போ வந்து இந்த ரேண்டம்னஸ் குறையிறதுனால டெல்டா எஸ் வேல்யூ வந்து என்ன ஆகுது, நெகட்டிவ் ஆகுது. ஸோ அப்படி நெகட்டிவ் ஆகுதுனால டெல்டா ஜியோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து என்ன ஆகுது, இது பாசிட்டிவ் ஆகுது. டெல்டா ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் த ஸ்லோப் இஸ் ஏ பாசிட்டிவ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் இஸ் ஏ பாசிட்டிவாக இருக்குது. என்ன ரீசன்னா, ஸோ இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும்பொழுது ஆக்சிஜன் வந்து என்ன ஆகுது, கன்சியூம் ஆகுது. ஸோ அந்த கன்சியூம் ஆகுதுனால அதனுடைய ரேண்டம்னஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அந்த ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா டெல்டா எஸ் வேல்யூ பிகம்ஸ் நெகட்டிவ். இட் மேக் த டேர்ம் டி டெல்டா எஸ் பாசிட்டிவ். இது என்ன ஆகுது, இந்த டி டெல்டா எஸ் வேல்யூ என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுது. ஸோ அதனால் டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவ் ஆகுது. அதனால் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் அதனுடைய கர்வ் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அப்சர்வேஷனை பார்க்கலாம். So the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. The graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. So in this case, delta S is a positive as 2 moles of carbon monoxide gas is formed by the consumption of 1 mole of oxygen gas. It indicates that the carbon monoxide is more stable at a higher temperature. சொல்கிறாங்க. So in the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து எலிகாம் டயக்ராம். ஸோ இந்த ஆரஞ்சு கலரில் என்ன சொல்கிறாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பனும் ஆக்சிஜன் கம்பைண்ட் ஆகிட்டு நமக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அது எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் ஸ்லோப். இங்கே வந்து ஆப்போசிட்டில் வர்றதுனால இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த கார்பன் வந்து என்ன ஆகுது, இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்னத்தை கொடுக்குது, கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது. ஸோ இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்பொழுது 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிவிட்டு நமக்கு 2 மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. ஓகேவா,
இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும்பொழுது 1 மோல் ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணிவிட்டு நமக்கு 2 மோல் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குதுன்னா இது ரேண்டம்னஸ் என்ன ஆகுனாக்கா இன்க்ரீஸ் ஆகுது. இதனுடைய ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இதனுடைய டெல்டா எஸ் வேல்யூ என்ன ஆகுதுனாக்கா பாசிட்டிவாக இருக்குது. டெல்டா எஸ் வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். ஸோ டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டா ஹெச் மைனஸ் டி இது பாசிட்டிவ் டெல்டா எஸ். ஸோ நம்ம இந்த டெல்டா எஸ் வேல்யூ பாசிட்டிவ் நம்ம புட்டப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி டெல்டா எஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கிடைக்குதுனாக்கா இப்போ டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கிடைக்குது. டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஸோ இந்த கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் ஏ ஸ்டேட் லைன் ஈக்குவேஷன் இஸ் ஏ நெகட்டிவ். இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லைன் எப்படி இருக்குது, நமக்கு நெகட்டிவாக கிடைக்குது. ஸோ இதனுடைய இந்த கார்பன் மோனாக்சைடு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் இந்த டெல்டா எஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா இந்த பாசிட்டிவாக இருக்குது. இங்கே எப்படின்னா இந்த 1 மோல் ஆஃப் ஆக்சிஜனை யூஸ் பண்ணி நமக்கு 2 மோல் கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன சொல்கிறாங்கனாக்கா மோஸ்ட் ஸ்டேபிள் ஹை டெம்பரேச்சர். இந்த பக்கம் தான் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சர் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து எப்படி இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த செகண்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, the graph for the formation of carbon monoxide is a straight line with a negative slope. In this case delta S is a positive as 2 moles of carbon monoxide is formed by the consumption of 1 mole of oxygen. So it indicates that carbon monoxide is a more stable at high temperature. High temperature carbon monoxide எப்படி இருக்குன்னா more stable இருக்கும். இதுதான் வந்து செகண்ட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் அப்சர்வேஷன். As the temperature increases, generally delta G value for the formation of metal oxide becomes less negative and become 0 at a particular temperature. As the temperature வந்து நம்ம increase ஆகும்போது இந்த delta G value என்ன ஆகுதுனாக்கா, the delta G value for the formation of metal oxide becomes less negative and become 0 at a particular temperature. 0 வந்து reach ஆகுது. So below this temperature delta G is a negative and the oxide is a stable, and above this temperature delta G is a positive, the oxide is a unstable. இது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிடும். above this temperature என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். So this general trend suggests that the metal oxide becomes less stable at a higher temperature and their decomposition becomes easier அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹையர் டெம்பரேச்சரில் இந்த மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்கும், லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அது என்ன ஆகுனாக்கா ஈஸிலி டீகம்போஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பாருங்கள், நிக்கல் ஆக்சைடு ஃபார்மேஷன். ஸோ இதுதான் என்ன சொல்கிறான், எலிகாம் டயக்ராம். இந்த எலிகாம் டயக்ராமில் ஸோ இதுதான் என்ன இருக்குது, ஸோ இதுதான் இந்த நிக்கல் ஆக்சைடு ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ நிக்கல் வந்து ஆக்சிஜனோட ஃபார்ம் ஆகிட்டு நிக்கல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த டெல்டா ஜி வேல்யூ என்ன ஆகுதுனாக்கா குறையுது. ஓகேவா? இப்போ இங்கே இந்த நிக்கல் ஆக்சைடு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா -500 டிகிரி செல்சியஸ்லேருந்து என்ன ஆகுது, நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இதனுடைய டெல்டா ஜி வேல்யூ பிகம் நெகட்டிவ் ஆகுது. எது வரைக்கும் ஆகுது, இங்கே பாருங்கள் -100 வரைக்கும் வருது. லெஸ் பிகம் ஓகே லெஸ் நெகட்டிவ், ஓகே பிகம் லெஸ் நெகட்டிவ். அகெயின் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆகுனாக்கா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்னா ஆகிடும். இங்கே வந்து 0, இது வந்து அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து 0 வந்து ரீச் ஆகிடும். இது வந்து 0 ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது இது வரைக்கும் ஓகேவா, இந்த பிலோ இந்த 0 கீழே எப்படி இருக்குன்னா இந்த நிக்கல் ஆக்சைடு எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அபோவ் 0 போயிடுச்சுன்னா, அபோவ் திஸ் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா இந்த நிக்கல் ஆக்சைடு என்ன ஆகிடும், நிக்கல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு நிக்கலையும் ப்ளஸ் ஆக்சிஜனையும் கொடுத்துரும். ஸோ இது வந்து டீகம்போஸ் ஆகிடும். அபோவ் திஸ் டெம்பரேச்சர் என்ன ஆகிடும், இந்த நிக்கல் ஆக்சைடு என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஆஸ் த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஆஸ் த டெம்பரேச்சர் இந்த தேர்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ்
generally the delta G value for the formation of metal oxide become less negative. இந்த டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ண டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இந்த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு என்ன ஆகுனா பிகம் லெஸ் நெகட்டிவ். -100 வருது, அதுக்கப்புறம் 0 வருது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் 0 ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் இது என்ன ஆகிடும், அபோவ் திஸ் டெம்பரேச்சர் ஆகணும் இந்த மெட்டல் ஆக்சைடு டீகம்போஸ் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, as the temperature வந்து increases generally the delta G value becomes less negative and become 0 at a particular temperature. So below this temperature the delta G is a negative and the oxide is a stable. இப்போ வந்து இந்த below this temperature என்னாக்கும் இந்த மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்குனாக்கா, இந்த மெட்டல் ஆக்சைடு எப்படி இருக்குனாக்கா ஸ்டேபிளாக இருக்கும் below this temperature. ஓகே, இந்த டெல்டா G வேல்யூ நெகட்டிவாக இருக்கிற வரைக்கும் இந்த மெட்டல் ஆக்சைடு ஸ்டேபிளாக இருக்கும். அபோவ் திஸ் டெம்பரேச்சர்னா ஆகிடுனாக்கா இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகிடும். ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த திஸ் ஜென்ரல் ட்ரெண்ட் சஜஸ்ட் தட் மெட்டல் ஆக்சைடு பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள் அட் ஹையர் டெம்பரேச்சர் அண்ட் தேர் டீகம்போஷன் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகுது, இந்த மெட்டல் ஆக்சைடு ஆட்டோமேட்டிக்கலாக டீகம்போஸ் ஆகிடும். ஓகே, டீகம்போஸ் ஆகிட்டு நமக்கு மெட்டலையும் ஆக்சிஜனையும் கொடுத்துடும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, தேர்ட் அப்சர்வேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் அப்சர்வேஷன் பார்க்கலாம். ஸோ தேர் இஸ் a sudden change in the slope at a particular temperature for some metal oxides like a magnesium oxide, mercury oxide. This is due to the phase transition, melting or evaporation சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனுடைய கர்வ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குனாக்கா சடன் சேஞ்சஸாக இருக்கும். ஓகேவா, சடன் சேஞ்சஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன், திடீர்னு பார்த்தா இப்படி சடன் சேஞ்சாக இருக்கும். அதே போல் இந்த மெர்க்குரி ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷன் வந்து எப்படி இந்த கர்வ் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் போயிட்டு இருக்கும், பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகிடும் இந்த மாதிரி ஸ்லோப் வந்து சடன் சேஞ்சாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா ஃபேஸ் டிரான்சிஷன். ஃபேஸ் டிரான்சிஷன் நத்திங் பட் அது என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ வந்து இந்த மெட்டல் ஆக்சைடு வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகிடும், ஹை டெம்பரேச்சரில் லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகும். அப்புறம் லிக்விட் ஸ்டேட்லேருந்து என்ன போய்டும், வேப்பர் ஸ்டேட்டுக்கு போய்டும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ் டிரான்சிஷன் சொல்கிறாங்க. ஓகே, அந்த சாலிட் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட் டு வேப்பர் ஸ்டேட், அந்த மாதிரி ஃபேஸ் டிரான்சிஷன் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சடன் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர் இஸ் ஏ சடன் சேஞ்ச் இன் த ஸ்லோப் அட் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் சம் மெட்டல் ஆக்சைட்ஸ் லைக் ஏ மெக்னீஷியம் ஆக்சைடு, mercury oxide. This is due to the phase transition, melting or evaporation நடக்கலாம், melting or evaporation நடக்கலாம். ஸோ இங்கே அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு. ஸோ இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு கர்வ் பார்த்தீங்கன்னா இப்படியே வருது, பார்த்தீங்கன்னா திடீர்னுனா அது சடன் சேஞ்ச் ஆகுது. அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி ஆக்சைடு. ஸோ இந்த மெர்க்குரி ஆக்சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு ஸ்டேபிளாக இருக்குது, அதுக்கப்புறம் நான் இது சடன் சேஞ்ச் ஆகுது. ஸோ சடன் சேஞ்ச் ஆகுது என்ன காரணங்க, இங்கே வந்து ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது. ஸோ இந்த சாலிட் ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லைனா வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்கிறதுனால இந்த ரெண்டு ஆக்சிஜனுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் அப்சர்வேஷன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட். இந்த 4 அப்சர்வேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.